வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். நம்ம பார்த்துட்டு இருக்கிற யூனிட் 6 ப்ரோக்ராமிங் வித் C++. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஈவென்ட் ஹேண்ட்லிங் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதோட ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ முன்னாடி பார்த்ததெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்ஸ் ஆஃப் C++, அப்புறம் டோக்கன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட்டு, கிளாஸஸ்ஸு, அப்புறம் பாலிமார்ஃபிசம், இன்ஹெரிட்டன்ஸு, இது எல்லாமே வந்து நம்ம எல்லாமே C++ ஓரியன்டாக வந்துட்டுருக்கோம். இன்க்ளூடிங் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்டர், டிஸ்ட்ரக்டர்ஸு, அதாவது ஈவெண்ட் ஹேண்ட்லிங், ஃபைல் ஹேண்ட்லிங் எல்லாமே C++லோட கான்செப்ட்ஸ் ரிலேட்டடாக தான் இருக்கும் எல்லாமே. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த C++ல இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா இது வந்து பேசிக்காக ஒரு C++ ப்ரோக்ராம்ஸ் எப்படி இருக்கணும், அதுக்கு முன்னாடி இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு, ஸோ அதுலேருந்து எப்படி C++ வந்து வேறுபட்டு வந்திருக்குன்றது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர். அதுதான் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூ. சரிங்களா? இதில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட்ஸ், முதல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா என்ன, அது என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும், அதோட பேரடம்ஸ்னால் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ட்ரையாங்குலர் ஃபார்மேட் எப்படி வந்துச்சு கடைசியாக அப்படின்றது தான். இதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் எப்படி இருந்தது, அதோட டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளோட C++ஓட அட்வான்டேஜ். அதோட பேரடம்ஸ் என்ன, மாடல்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு, ப்ரோக்ராமிங் என்விரான்மெண்ட்னா என்ன, விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் பைண்டிங் டைம்ஸ், தென் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் இன் ட்ரான்ஸ்லேஷன், தென் ஃபார்மல் ட்ரான்சிஷன் மாடல்ஸ், இதெல்லாம் செய்தது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் பார்த்திங்கன்னா ஒரு எத்திக்ஸ் அப்படின்வாங்க, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இதெல்லாம் இருந்தால் தான் யூசர்ஸ் வந்து இதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங்குவேஜை மித்தத்தை கம்பேர் பண்ணும்போது இதை நிறைய யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி C++ எப்படி வந்துச்சு அப்படின்றது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டரான லாங்குவேஜ் டிசைன் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் இஷ்யூஸ். ஸோ இத்தனை நம்ம டாபிக்ஸ் இதில் பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இதோட சின்டாக்ஸ் என்ன, சிமான்டிக்கு, இலக்கணம்னா என்ன, அதோட லாஜிக் என்ன, அதெல்லாம் பார்க்க போகிறது தான் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர். ஸோ இதோட கண்டினியூவேஷன் தான் உங்களுக்கு எல்லா சாப்டர்ஸும் வரும். ஸோ பார்த்திங்கன்னா இதில் இருந்து தான் நம்மளுக்கு C++ அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கான்செப்ட். இது ஃபஸ்ட்டு சாப்டர் இன் தி C++ யூனிட் 6. ஸோ இதில் வந்து ரோல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. C++க்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி அடான்னு பார்த்துருப்போம், ஸ்மால் டாக் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம், சிமுலா, நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஆஃப்டர் தட் C++, ஜாவா, இன்னும் பைத்தான், நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. VC++, VB, விஷுவல் பேசிக் இன்க்ளூடிங் தட் C++ தான் VC++, அண்ட் கேஸ்கேடிங், CSS, ஸ்டைல் ஷீட், இது HTML வெப் லாங்குவேஜ். ஸோ இவ்வளோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எல்லாத்த விட நம்ம பெஸ்ட்டாக ஹை லெவலில் சொல்லும் போது C++ சொல்கிறோம். அது இத்தனையும் அதை தாண்டி தான் அது C++ வந்திருக்கு. ஸோ அது பேசிக் நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ ரோல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ எதுக்காக லாங்குவேஜ் வச்சுருக்காங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கொடுத்திங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்குறது தான் அந்த C++ஓட எனி லாங்குவேஜோட மெயின் அதோட மோட்டிவேஷன் பார்த்திங்கன்னா இட் வாண்ட் டு எக்ஸிக்யூட் அ ப்ரோக்ராம் எஃபிஷியன்ட்லி. அது ஃபஸ்ட் பாயிண்ட். கம்ப்யூட்டர் costing in millions of dollars were the critical resources, whereas programmers earning, அதாவது ஒரு கம்ப்யூட்டரோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒருத்தரோட அந்த கம்ப்யூட்டரில் உட்காந்தவங்களோட வேலை சம்பளத்தை விட அது வந்து கம்ப்யூட்டரோட சம்பளம், கம்ப்யூட்டரோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அது வேலை செய்கிறவங்கள விட. இதுதான் மைனர் காஸ்ட் தான் இருக்கும். அப்புறம் ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா competitive with the execution behavior of hand coded assembly language. ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா எதை விட உங்களுக்கு எக்ஸிக்யூஷன் பிஹேவியரோட எதை விட நம்மள காம்படிட்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு அசம்பிளி லெவல் லாங்குவேஜை விட இது கொஞ்சம் ஹையராக இருக்கணும். அசம்பிளி லெவல் லாங்குவேஜ்னால் போத் ஹை லெவல் இருக்காது, லோ லெவலுக்கு மிடில் லாங்குவேஜாக அந்த அசம்பிளி
மெஷின் லாங்குவேஜுக்கு நடுவில் இருக்கும். ஸோ அதுதான் சொல்லியிருப்பாங்க. ஹை லெவல் வந்து கம்பேர்ட் டு அதை விட ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கணும். ஜான் பேக்கஸ் அப்படின்ற என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு சீஃப் டிசைனர் ஆஃப் ஃபார்டான் ஃபார் ஐபிஎம் இன் லேட் 50s ஸ்டேட்டட் a decade later in 19, அதாவது அவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து முதல்ல அந்த ஃபார்டான் அப்படின்ற அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட டிசைனர் வந்து எப்போது 1950s இப்போ வரைக்கும் 1950லேருந்து 1966 வரைக்கும் டிசைனராக இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, தே பிலீவ்டு தட் மெஷின் கோடட் ப்ரோக்ராம்ஸ் would be terrible inefficient, that it would be impractical for the very many applications. அதாவது மெஷின் கோடட் லாங்குவேஜை பார்க்கும் பொழுது ரொம்ப எப்படி ஹை லெவல் லாங்குவேஜ் அதை விட இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா அது ரொம்ப மெஷின் லாங்குவேஜ் ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக தான் இருந்திருக்கு. இப்போது 1956லேருந்து அவர் 66 வரைக்கும் ஒரு ஐபிஎம்மில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அவர் வந்து அப்போ அவர் சொல்லியிருக்காரு ஒரு ஜென்ரலாக. சரிங்களா? ஒன் ரிசல்ட்ஸ் வாட் don't have in mind was this business of having a system that has designed to be utterly independent for the machine that the program were ultimately run on. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் ஒரு மெஷின் லாங்குவேஜில் எழுதுறீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் எப்படி இருக்கும், ஒரு கான்செப்ட்டுக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு நம்ம வேறு ஒரு கான்செப்ட்டுக்கு அந்த மெஷின் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய அந்த கோடை எடுத்து யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டர்ன்ட் அவுட் டு பி வெரி வேல்யூபிள் கேப்பபிலிட்டி, பட் இட் வாஸ் நாட் ஹேண்ட் மைண்ட். இது கேப்பபிலிட்டி இருக்கும், அதுக்கு வேல்யூபிளாக தான் இருக்கும், அந்த மெஷினுக்கு மட்டும்தான் அது இருக்குமே தவிர அதை எடுத்துகிட்டு வந்து இன்னொன்றில் போட்டால் அது ரன் ஆகாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, ஈச் பார்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் வாஸ் ரிட்டன் பை 1 or 2 people who were complete masters of what they did, minor exceptions just grow like topsy. அதாவது ஒரு ப்ரோக்ராம் அப்போ பண்ணுறதுக்குனே ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போது அந்த ஃபார்டான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சமயத்தில் வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா we had problems of facing that issues 25,000 instructions were all not going to be correct. அப்போ அவங்க அந்த கோடிங்கே 25,000 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வச்சு ரன் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரோக்ராமை வந்து. பட் பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. சரிங்களா? ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒன்லி ரொம்ப நாள் யூஸ் பண்ணி தான் ஓகே இது வந்து சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் எடுத்துக்கும். தென் பார்த்திங்கன்னா மிடில் 1960 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம நிறைய கொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் கொடுத்து தான் அப்புறம் ஃபார்ட்ரான், கோபால், லிஸ்ட் ப்ராசஸிங்கு, ஆல்கால் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட், மெஷின்ஸ் வேர் பீயிங் லெஸ் எக்ஸ்பென்சிவ் when compared to உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் ஒரு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணுறதை விட ஒரு நார்மலாக மெஷின் வந்து கொஞ்சம் கம்மி இது எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஆனால் அந்த ப்ரோக்ராம் எழுதக்கூடிய காஸ்ட் அதிகமாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர், மெயின்டெனன்ஸு ரிசல்ட்டிங் அந்த ப்ராடக்ட்டு, லாங்கர் ஷேர், அந்த கம்ப்யூட்டிங் ரிசோர்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எல்லாமே ரொம்ப செலவாகும். மெஷின் தயாரிக்கிறதுக்கு கொஞ்சம் அமௌண்ட்டாக இருந்தால் கூட மற்றபடி அது மெயின்டெனன்ஸோ அந்த கோடிங் எழுதுறதோ இன்னொரு சிஸ்டத்துக்கு அடுத்த சிஸ்டத்துக்கு நம்ம அது ப்ரோக்ராமை சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப செலவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. rather than compiling programs we work efficiently on a large. அதை கம்பைல் பண்ணி நார்மலாக ஒரு C++ பார்த்து கம்பைல் பண்ணி எரர் வந்தால் நம்ம அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணாமையே இதுக்கு மித்ததுக்கே நிறைய வேலைகளை அவங்க போட்டுட்ருப்பாங்க. அதனால தான் எக்ஸ்பென்சிவ் கம்ப்யூட்டர்ஸ் டாஸ்க் ஹை லெவல் லாங்குவேஜ் ஈஸியர் டு டெவலப் டு கரெக்ட் ப்ரோக்ராம் டு சால்வ் ப்ராப்ளம் ஃப்ரம் சம் கிவன் அப்ளிகேஷன் ஏரியா. அதனால தான் கம்பைலிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இல்லைனா நம்மளுக்கு அமௌண்ட் ரொம்ப செலவாகிட்டே தான் இருக்கும். கம்ப்யூட்டரில் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட அதில் எனக்கு ப்ரோக்ராம் போட்டு கம்பைல் பண்ணி வர எரரை செக் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கம்பைலர் டெக்னாலஜி தான் நம்மளுக்கு வந்துச்சு. அப்போது 1960லேருந்து 70 வந்துட்டு நிறைய லாங்குவேஜ் டெக்னாலஜிஸ் டொமைன் ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சால்விங்லாம் கொண்டு வந்தாங்க. சயின்டிஃபிக் கம்ப்யூட்டிங் ஜென்ரலி யூஸ் ஃபார்ட்ரான், பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ் வேர் டிபிக்கலி ரிட்டன் இன் கோபால். அதில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த கோபால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதினாங்க. மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜோவியல் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து லிஸ்ப். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பெடட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் விட்டனின் அடா. இது வந்து 1960லேருந்து நம்ம 1970 வரைக்கும் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க.
ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இயரில் என்ன மாதிரி லாங்குவேஜ் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் அப்ளிகேஷன்லாம் கோபால் அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அடுத்தது மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோவியல் அப்படின்ற ஒரு லாங்குவேஜில் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணாங்க. தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து லிஸ்ட் ப்ராசஸிங் லாங்குவேஜில் பண்ணாங்க. தென் எம்பெடட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ADA ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் லைக் நேச்சுரல் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எவால்வ் அண்ட் ஈவென்ச்சுவலி பாஸ் அவுட். நேச்சுரல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம பேசக்கூடிய தமிழ், இங்கிலீஷோ எந்த ஒரு மொழி பற்றோ அதே மாதிரி தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுமே வந்து அப்படியே ஒரு இது கடந்து மேலே வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்கால் 1960 பார்த்தீங்கன்னா இஸ் நோ லாங்கர் யூஸ்டு. அந்த அல்கால் அப்படின்ற ஆல்கால் GOL இது வந்து அப்படியே படிப்படியாக 1960s ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அல்கால் அப்படின்றது யார் ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா பாஸ்கல். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இஸ் ரீப்ளேஸ்டு பை தி பாஸ்கல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் இன் டர்ன் இஸ் பீயிங் ரீப்ளேஸ்டு பை, அதுக்கப்புறம் பாஸ்கலுக்கு அப்புறம் தான் நம்மளோட C++ம் ஜாவாவும் அதை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா இது ரெண்டுமே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரிங்களா? கோபால் யூஸ் ட்ராப்பிங் ஃபார் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்ஸ், அதுவும் பிஸ்னஸ் அப்ளிகேஷன்லேருந்து ட்ராப் பண்ணப்பட்டுருச்சு. அதுக்கு பதிலாக நம்மளோட C++-ஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. APL அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், APLன்றது PL*1ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் SNOBOL அந்த லாங்குவேஜ் அதுவும் பார்த்திங்கன்னா ஆல் ஃப்ரம் 1960s வந்து பாஸ்கல் ஃப்ரம் 1970 ஹேஸ் ஆல் பி பட் டிஸ்அப்பியர்ட். அப்படியே எல்லா லாங்குவேஜுமே போயிடுச்சு. சரிங்களா? மேபி 1970 வந்து இந்த பாஸ்கல் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகி வச்சுட்டு கொஞ்சம் பூமில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் இட் இஸ் ரீப்ளேஸ்ட் பை C++. சரிங்களா? APL, PL*1, ஸ்னோபால் 4 இதெல்லாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 1960s இருந்திருக்கு. சரிங்களா? The older language still in use have undergone periodic revision to reflect changing influence from other areas computing. ஸோ இதுலேயும் கொஞ்சம் சேஞ்சஸ் கொடுத்து யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. நியூவர் லாங்குவேஜ் C++, ஜாவா, ML இது ரிஃப்ளெக்ட்ஸ் அ காம்போசிட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின்ட் இன் த டிசைன் அண்ட் யூஸ் ஆஃப் தீஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை லாங்குவேஜையும் ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதனால இதை ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில முக்கியமான பாயிண்ட்ஸ்னால தான் நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டிஸ், அப்ளிகேஷன்ஸ், அது மாதிரி ஒன்று இருக்கும். சரிங்களா? கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஸ்மால், ஸ்லோ, காஸ்ட்லியாக இருந்திருக்கு. அப்போ இருக்கிறதுலாம் வேக்கம் டியூப்ஸ், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா வேக்கம் டியூப்ஸ் மெஷின்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது வெற்றிட குழல்கள்னு சொல்லுவாங்க வேக்கம் டியூப்ஸ்ன்னு சொல்லிட்டு 1950s. அது வந்து என்ன பண்ணுச்சு, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்புறம் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் ஆஃப் டுடே வரைக்கும் வந்துருச்சு. கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்றது இன்சர்ட் பண்ணாங்க. பிட்வீன் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளார ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ற கான்செப்ட் வந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட்டு பேட்ச் ப்ராசஸிங்னு இருக்கும் எப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷனில் இருக்கும்போது. அதுக்கப்புறம் அடுத்தது நம்மளுக்கு OS கொண்டு வந்துட்டாங்க. போத் ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணாங்க, காஸ்ட் எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு காஸ்ட் கம்மியாகிட்டு தான் வந்துச்சு. இவன் கம்பேர்ட் டு தி ப்ரீவியஸ் ஃபஸ்ட் ஜென்ரேஷனை விட காஸ்ட் குறைஞ்சிட்டு தான் வந்துச்சு. தென் ஃபஸ்ட் அதுதான் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டிஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டு. தென் கம் தி அப்ளிகேஷன்ஸ், தென் யூசேஜ். இங்கங்க இடத்துல மேலே பார்த்தா நம்ம பிஸ்னஸ், மிலிட்ரியில், ஏஐயில் அது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால தான் நம்மளோட அதோட என்ன சொல்கிறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்ததுனால லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கம்ப்யூட்டர் யூஸ் ஸ்ப்ரெட் ரேப்பிட்லி ஃப்ரம் தி ஒரிஜினல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மிலிட்ரி, சயின்டிஃபிக், பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ் 1950s. அப்புறம் காஸ்ட்டும் ஜஸ்டிஃபை பண்ணாங்க. கேம்ஸு, பிசிஸு, இன்டர்நெட்டு, அப்ளிகேஷன்ஸ் இன் எவ்ரி ஏரியா ஹியூமன் யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்ப்யூட்டர் சைஸ் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நியூ அப்ளிகேஷன் ஏரியாஸும் கொண்டு வந்தாங்க. ஓல்டர் பார்க்கும்போது இப்போ நியூவரில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் ஏரியா வந்துச்சு. தென் பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமிங் மெத்தடு, என்ன மெத்தடாலஜியில் நம்ம ப்ரோக்ராம் போடுறாங்க அப்படின்றது. சேஞ்சிங் குட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரிட்டன் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. லார்ஜ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துச்சு. சரிங்களா? தென் கம் தி இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடு. இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தடையும் நம்மளோட சாய்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. பெட்டர் இம்ப்ளிமெண்டேஷன் மெத்தட் நியூ லாங்குவேஜ் வர. தென் தியரட்டிக்கல் ஸ்டடீஸு. ஸோ அப்படியே விடலை, அதை தியரட்டிக்கலாக அவங்க ஸ்டடி பண்ணாங்க, ரிசர்ச் பண்ணாங்க.
நிறைய டீம் ரிசர்ச்சுக்குன்னே இருக்கும். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ரிசர்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட வேலை வந்து ரிசர்ச் இன்டு கான்செப்ஷனல் ஃபவுண்டேஷன்ஸ் ஃபார் லார்ஜ் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்க்கு மேத்தமெட்டிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது, அதோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, நியூ லாங்குவேஜ் டிசைன் கொண்டு வரதுக்குன்னு செக் பண்ணுறதுக்குன்னே ஒரு தியரிட்டிக்கல் ஸ்டடீஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்டாண்டர்டைசேஷன்ஸ், இப்போ நம்ம சொல்கிறோம் அமெரிக்கன் நேஷனல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் சொல்கிறோம், ஆஸ்கி, அது மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் இருக்குது. சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் இந்த ஸ்டாண்டர்டாக இது கொடுத்துறது. இப்போ நம்ம நார்மலாக நீங்கள் சொல்லுவீங்க அக்மார்க் ஸ்டாண்டர்டுன்னா அவங்க சில குவாலிட்டி ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்களோ, அதே மாதிரி நம்மளோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஸ்டாண்டர்டைஸாக இருக்கிறது தான் அந்த ஆன்சி அப்படின்றது வந்து அவங்க ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு கம்ப்யூட்டரில் இன்னொரு கம்ப்யூட்டருக்கு எப்படி வந்து ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது, அதே மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்குது, அதோட லாங்குவேஜ், அதோட எவல்யூஷன் எப்படி இருக்குது, எல்லாத்தையுமே அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு இயர் பை இயர் எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணிட்டு வந்துட்டுருக்குறாங்க, அப்புறம் அதோட டெக்னாலஜிஸ் எவல்யூஷன் கம்ப்யூட்டர்ஸில் இருக்க அதோட டெக்னாலஜிஸ் எப்படி கொண்டு வந்துட்டுருக்குறாங்கன்றதா இந்த ஜஸ்ட் இந்த டேப்லர் காலம். 1951, அதாவது 1940லேருந்து ஆரம்பிச்சது உங்களுக்கு வந்து 56ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்துடுவாங்க. வந்து 1946 to 64 சம்திங் வரும்போது நம்மளுக்கு வந்து இந்த வேக்கம் டியூப்ஸ் அப்படின்ற கான்செப்ட்லாம் கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? வெற்றிட குழல்கள்னு சொல்லுவாங்க. அப்போது அது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, உங்களோட மெஷின்ஸ் எல்லாமே மெஷின் லெவல் தான், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் அதுக்கு தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கரண்ட் சப்ளை எடுத்துக்கும், அதனால ரொம்ப ஹீட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது இருக்கும், அதிக வெப்பத்தை எடுத்துக்கொள்ளும். அப்படி என்ன சொல்கிறீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா நம்ம கரண்ட் சப்ளை நிறைய எடுத்துக்கும், அப்போ காஸ்ட்லியாக இருக்கும். அப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 1951 to 55 வந்து வேக்கம் டியூப் கம்ப்யூட்டர்ஸ். மெர்க்குரி டிலே லைன் மெமரிஸ்க்கு யூஸ் பண்ணுறது மெர்க்குரிஸ் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் அசம்பிளி யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் மெஷின் லெவல் தான் அங்கே வந்து. அடுத்தது பார்த்திங்கன்னா சப் ப்ரோக்ராம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்துச்சு. லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரிமெண்டல் யூஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் கம்பைலர்ஸ், எக்ஸ்பீரிமெண்டல் யூஸாக தான் கம்பைலர்ஸே அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. 1956 to 60 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்னெட்டிக் டேப்ஸ், தமிழில் சொல்லலாம் திரித்தடயங்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டேப்ஸ், மேக்னெட்டிக் டேப்ஸ் யூஸ் பண்ணி கோர் மெமரிஸ், டிரான்சிஸ்டர்ஸ், அந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்க. ஏர்லி கம்பைலர் டெக்னாலஜி அப்போ தான் வந்துச்சு. பிஎன்எஃப் கிராமர்ஸ் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் பார்த்திங்கன்னா கோட் ஆப்டிமைசேஷன், கோட் அப்போ தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த மாதிரி கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான கோட் அப்போ தான் அவங்க ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தான் இன்டர்பிரிட்டர்னால் உங்களுக்கு கம்பைலர் இருக்கும் இல்லைங்களா, ஒவ்வொரு இதையும் செக் பண்ணுறது தான் அந்த இன்டர்பிரிட்டர்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டைனமிக் ஸ்டோரேஜ் மெத்தடு. டைனமிக் ஸ்டோரேஜ்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் ஸ்டோரேஜ் வந்து, ஏன்னா மெர்க்குரியிலேருந்து கொண்டு வந்துருக்குதுங்களா அது வந்து. ஸோ இந்த பிஎன்எஃப் அப்படின்னா பேக்கஸ் நார் ஃபார்ம்னு அர்த்தம். பேக்கஸ் நார் ஃபார்ம்னா இது ஒரு மெட்டா லாங்குவேஜ் ஃபார் டிஃபைனிங் த சின்டாக்ஸ் ஆஃப் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ் யூஸிங் ப்ரொடக்ஷன் ரூல்ஸ் வித் டெர்மினல் அண்ட் நான் டெர்மினல் சிம்பிள்ஸ். இது பிஎன்எஃப்னு சொல்லிட்டு ஒரு கிராமர் கொண்டு வந்தாங்க. நம்ம மேலேயே பார்த்தோம் ஒரு ஃபோர்டியூன் டெவலப்பர் வந்து சீஃப் ஒருத்தர் டிசைனர் இருந்தாருன்னு சொல்லி பார்த்தாங்களாங்களா, நேம் கூட இங்கே இருக்கும், மேலே இருக்கு பாருங்கள். அவரோட ஜான் பேக்கஸ் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போ 1950s டிக்கேட்ஸில் வந்து இது டிசைனராக இருந்தார். ஸோ அந்த பேக்கஸ் நோ ஃபார்ம் அப்படின்றது வந்து ஒரு கிராமர், ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை அவங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் பிஎன்எஃப் கிராமர்னு சொல்லுவாங்க, பேக்கஸ் நார் ஃபார்ம். சரிங்க, இது ஒரு மெட்டா லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கூட மெட்டா லாங்குவேஜ். சின்டாக்ஸ் ஃபார் கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ கிராமர்ஸ், ஒரு எழுதுறதுக்கான ஒரு கிராமர் என்ன நம்ம இதை பார்ப்போம். இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சின்டாக்ஸ் எழுதும் போது அந்த கிராமர்னால் என்ன அப்படின்றது பார்க்குறதுக்காக தான் இது வந்து. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அதை மேலே பார்த்தா அந்த ஃபார்டியூனோட சீஃப் டிஃபைனர், அவர் பேர் ஜான் பேக்கஸ். அவரும் பீட்டர் நார் அப்படின்றவரும் தான் இந்த பிஎன்எஃப் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. இதுக்குன்னா அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு, அது ஃபார்மேட் எப்படி இருக்கும், அந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் எப்படி இருக்கும், அது என்ன பண்ணுதுன்னா ஆம்பிகுவஸ் நேச்சுரல் லாங்குவேஜை வந்து ரீப்ளேஸ் பண்ணுது வித் அன்ஆம்பிகுவஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொடுக்கறதுக்கு. சரிங்களா? அதுதான் வந்து இந்த பிஎன்எஃப் கிராமர்னு சொல்லுவாங்க. கோட் ஆப்டிமைசம், இன்டர்பிரிட்டர்,
அதுக்கப்புறம் இன்டர்பிரட்டர் அப்படின்னும் போது லைன் பை லைனாக உங்களுக்கு கம்பைலேஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் லிஸ்ட் ப்ராசஸிங் லிஸ்ப் அந்த லாங்குவேஜுக்கு வந்திருக்கு. உங்களுக்கு அப்போ தான் ஃபஸ்ட்டு லாங்குவேஜஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. தென் 1961 to 65 ஃபேமிலிஸ் ஆஃப் காம்பேக்டபிள் ஆர்கிடெக்சர் மேக்னெட்டிக் டேப் டிஸ்க்கு ஸ்டோரேஜ் டிஸ்க்கு கொண்டு வந்தாங்க. மல்டி ப்ரோக்ராமிங் ஓஎஸ் கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. சின்டாக்ஸ் டைரக்டட் கம்பைலர்ஸ் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த சமயத்தில் வந்திருக்கு. கோல்பால் ஆல்கால் 60 ஸ்னோபால் ஜோவியல் இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துச்சு. தென் 1966 to 70 இன்க்ரீஸ் சைடு ஸ்பீடு காஸ்ட் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மல்டி ப்ரோக்ராமிங் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சர்க்கியூட்ஸ் ஐசிஸ் சரிங்களா? இப்படி சின்னதாக பின் மாதிரி இருக்கும். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் லேபில் இருக்கும். உங்களுக்கு பிளாக் கலரில் இங்கே இருக்கும். சிப்பு பின் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கிறதா இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் ஷேரிங்கு ஆப்டிமைசிங் கம்பைலர்ஸ் ட்ரான்ஸ்லேட்டர் ரைட்டிங் சிஸ்டம் அப்படி வந்துச்சு. ஏபிஎல் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் 66 ஃபார்ட்யூனு கோல்பால் 65 ஆல்கால் 68 ஸ்னோபால் 4 பேசிக்ஸ் இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேசிக்ஸ்ன்றது. பிஎல் பார் 1 சிமுலா 67 ஆல்கால் டபிள்யூ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துச்சு. தென் 71 to 75 உங்களுக்கு மினி கம்ப்யூட்டர்ஸ் ஸ்மால் சின்ன சைஸ் கம்ப்யூட்டர்ஸ் செமிகண்டக்டர் மெமரிஸ் யூஸ் பண்ணி வந்துச்சு. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரோக்ராமிங் வெரிஃபிகேஷன் வந்து ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் சிஇ அதுதான் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங். தென் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் அதுதான் இந்த ப்ரோலாக் வரும். ப்ரோலாக் இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்ஸ் இதில் வரும். ப்ரோலாகு தென் இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறது அந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ பாஸ்கல் கோல்பால் 74 பிஎல் பார் 1 சி ஸ்கீம்ஸ் அப்புறம் ப்ரோலாக் இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்க்கு வரக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 76 to 80 பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து மினி கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அதுவும் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ஸ் தான் அடுத்தது வந்துச்சு. டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன்ஸு ஃபார்மல் சென்ஸ் இது சிமாண்டிக்ஸு கன்கரண்ட் எம்பர்டட் ரியல் டைம் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ் வந்துச்சு. ஸ்மால் டாக் அடா எம்எல் அந்த லாங்குவேஜ் நம்மளுக்கு வந்துச்சு. சரிங்களா? தென் 41 77 இது மாதிரி வந்துச்சு. பர்சனல் கம்ப்யூட்டர் அடுத்தது பார்த்திங்கன்னா 81 to 85 நம்மளோட பிசிஸு ஒர்க் ஸ்டேஷன்ஸு கேம்ஸு லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்ஸு ஆப்ரானெட்டு அது மாதிரி ப்ரோட்டோகால் சம்மந்தப்பட்ட நெட்ஒர்க்கிங்ஸ் இதெல்லாம் வந்துச்சு. நமக்கு அப்போ தான் ஊப்ஸ் கான்செப்ட் வந்துச்சு. சின்டாக்ஸ் எடிட்டர்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு டர்போ பாஸ்கல்லேருந்து உங்களுக்கு ஸ்மால் டாக் 80 ப்ரோலாகு அடா போஸ்ட் ஸ்கிரிப்ட் அந்த லாங்குவேஜ் வந்துச்சு. அப்போ 90s 86 to 90 பார்த்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸு இன்ஜினியரிங் ஒர்க் ஸ்டேஷன் ரிஸ்க்கு ரெடியூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் வந்துச்சு. இன்டர்நெட்டு ஆர்கிடெக்சர் கிளைண்ட் சர்வர் கம்ப்யூட்டிங் அப்போ தான் நம்மளுக்கு C++ எஸ்எம்எல்னா ஸ்டாண்டர்ட் எம்எல்னு வந்துச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 1991 to 95 பார்த்திங்கன்னா இன்எக்ஸ்பென்சிவ் ஒர்க் ஸ்டேஷன் ரொம்ப மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸு பேரலல் ஆர்கிடெக்சர்ஸு வாய்ஸ் வீடியோ ஃபேக்ஸு மல்டிமீடியா அதாவது பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் ஃப்ரேம் ஒர்க் ஓப்பன் சிஸ்டம் HTML கோடிங்கு TCL பேர்லு அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துச்சு. ப்ராசஸ் லாங்குவேஜ் இதெல்லாம். தென் வந்து அடா 95 இப்போ 2000 வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்எக்ஸ்பென்சிவ் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட்டு கேபிள் பேஸ்ட் ஹோம் நெட்ஒர்க்கிங்கு கிகாபைட் டிஸ்க் ஸ்டோரேஜு இ-காமர்ஸு ஜாவா ஸ்கிரிப்டு HML சரிங்களா? HTMLலேருந்து XML ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாமே உங்களுக்கு இப்போ வரைக்கும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கம்ப்யூட்டரோட ஜென்ரேஷன்ஸு எப்போ 1951லேருந்து ஆரம்பித்து 2000 இன்னும் 2000 நம்மளோட ரொம்ப வந்துகிட்டே இருக்குது. இன்னும் டெவலப்மெண்ட் இருக்குது. இதோட தான் இவங்க கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ எதுக்காகனா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுன்றது இத்தனையும் நம்ம பார்த்து இதுக்கப்புறம் நம்ம என்ன எவல்யூஷன் வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இந்த லெசனோட இது. சரிங்களா? ஒரு குட் லாங்குவேஜ்னால் என்ன இருக்கணும் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம்ஸ் மஸ்ட் பி ஸ்டில் பி பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்புறம் வந்து ஷார்ட் கம்மிங்ஸ் இன்னொரு லாங்குவேஜோட ஷார்ட் கம்மிங்ஸ்லாம் எடுத்து நம்ம வந்து புதுசாக ஒரு லாங்குவேஜ் நம்ம டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட சக்ஸஸோ ஃபெயிலியரோ பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் தான் குறிக்கும். எக்ஸ்டர்னல் டு பி த இட் செல்ஃப்
அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கோபால், ஆடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்குது. இனிமேல் அது வந்து மேண்டேட் தான் யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் வந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னதான் அது வந்து முன்னாடி ஜென்ரேஷனில் இருந்தால் கூட இன்னமும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. லைக்வைஸ் இதனால தான் அந்த ஃபார்ட்ரானோட சக்ஸஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் கம்ப்யூட்டர் மேனுஃபேக்சரிங்க்கு வந்து உங்களுக்கு லார்ஜ் எஃபெக்ட் தருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா சொஃபஸ்டிகேட்டட் இம்ப்ளிமெண்டேஷனாக இருக்குது, எக்ஸ்டென்சிவ் டாக்குமெண்டேஷனாக இருக்குது இன்னுமே அது வந்து. அதனால தான் இந்த கோபால் அடாலாம் இன்னுமே யூஎஸில் வந்து கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? பார்ட் ஆஃப் தி சக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா 1970 இந்த ஸ்னோபால் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் இருந்திருக்கு. ஏன்னா எக்ஸலண்ட் டெக்ஸ்ட் டிஸ்கிரைபிங் த லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த புக்கு இந்த இதில் அது போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ எக்ஸலண்ட்டாக டிஸ்கிரைப் பண்ணுது அந்த லாங்குவேஜ் டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாஸ்கல் ஆகட்டும், லிஸ்ப் ஆகட்டும், தியரட்டிக்கல் ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, as well as ஃபார் ப்ராக்டிக்கல் யூஸ்க்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒரு குட் லாங்குவேஜுக்கு தேவையான ஒரு விஷயங்கள். நெக்ஸ்ட் கம் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் குட் லாங்குவேஜ். என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது ஒரு நல்ல லாங்குவேஜுக்கு? கண்டிப்பாக எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கணும். டைரக்டோ இன்டைரக்டோ லாங்குவேஜில் வந்து விச் லாங்குவேஜ் இருக்குது இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். எதனால அதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது அதோட அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாரிட்டி, சிம்ப்ளிசிட்டி அண்ட் யுனைட்டி. ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற நம்ம கிளாரிட்டி, நம்ம பார்த்தோன்னே நம்ம ஓகே இது நம்மளுக்கு புரியுதுன்ற திங்கிங் கேப்பபிலிட்டி இருக்கணும். அது கண்டிப்பாக சில அல்காரிதம்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஃபோர் அண்ட் ஆக்சுவல் அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். ஆக்சுவல் கோடிங் ஸ்டேஜ் என்ன, எய்ட் தி ப்ரோக்ராமர் லாங் பிஃபோர் தி ஆக்சுவல் கோடிங் ஸ்டேஜ். கிளியராக இருக்கணும், சிம்பிளாக இருக்கணும், யூனிஃபைட் செட் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கணும். அதில் கண்டிப்பாக அது அல்காரிதம்ஸ் தான் அந்த ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அப்புறம் மினிமம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் இருக்கணும். அப்புறம் ரூல்ஸ் இருக்கணும், அதோட சிம்பிள் ரெகுலராக பாசிபிளாக யூஸ் பண்ணுறதுக்கு. சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கணும், ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, டெஸ்ட் பண்ணுறதுக்கு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ரீடபிலிட்டியாக இருக்கணும், அந்த ப்ரோக்ராம் வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். அப்புறம் சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா கிரிப்டிக், ப்ரோக்ராம் ஈஸி டு ரைட்டாக இருக்கணும், பட் டிஃபிகல்ட் டு ரீட் இந்த ப்ரோக்ராம் மஸ்ட் பி மாடிஃபைட் லேட்டர். இப்போ யாராவது எடுத்து உங்கள் ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கணும். சரிங்களா? அது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏபிஎல் பார்த்திங்கன்னா ரொம்ப கிரிப்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. கிரிப்டோகிராஃபின்னு பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பாஸ்வேர்டை ஹைட் பண்ணுறது தான். திருப்பி கீ குத்தி இப்போ பேன் நம்பர் பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதோ ஒரு ஓப்பன் பண்ணுறது சொல்கிறேன். அப்போ உங்களோட பேன் நம்பர் யூஸ் பண்ணி தான் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். நார்மலாக ஏதாவது ஒரு கான்ஃபிடென்ஷியல் இருக்க மாதிரி கிரிப்டிக்காக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈஸி டு ரைட் பட் டிஃபிகல்ட் டு மாடிஃபையாக இருக்கணும். எல்லோரும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம எழுதி வச்சதுக்கு ஒரு சேஃப்டி இல்லாமல் போயிடும் இல்லைங்களா? அதுதான் கிரிப்டிக், அதான் அந்த சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த ஏபிஎல் ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா ஸோ கிரிப்டிக்காக இருக்கணும். த ஓன் டிசைன் ஈஸிலி டீக்ரிப்ஷன் வந்து பண்ண முடியாது. டு தர் ஓன் டிசைன் கேனாட் ஈஸிலி டீக்ரிப்டர், அதாவது டீசைப்பர்னுவாங்க, சைப்பர் டெக்ஸ்ட்டை பண்ண முடியாது. அதான் அந்த ப்ரோக்ராமுக்கான ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தான். மினி லாங்குவேஜ் வந்து சின்டாட்டிக் கான்ஸ்ட்ரக்ட் தட் என்கரேஜ் மிஸ்ரீடிங் பை மேக்கிங் டூ ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது இப்போ பார்த்திங்கன்னா சின்டாட்டிக் கான்ஸ்ட்ரக்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து அது டக்கு நம்ம ரீட் பண்ணி இது பண்ணிக்க முடியாது. ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் கான்செப்ட் வேறு மாதிரி இருக்கணும். பிளாங்க் கேரக்டர்ஸ் விச் இஸ் அன் ஆப்ரேட்டராக கூட இருக்கும். இந்த ஸ்னோபெல்லில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்குமாமா. ஸ்டேட்மெண்ட் என்டையர்லி ஆல்டரேட்ஸ் மீனிங். ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பிளாங்காக கூட நான் விட்டுருப்பேன், அந்த பிளாங்க்கு கூட ஒரு மீனிங்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் திங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். சிமான்டிக் டிஃப்ரென்ஸ் ஷுட் பி மைனர்ட் இன் தி லாங்குவேஜ் சின்டாக்ஸ். சின்டாக்ஸ்க்கும் சிமான்டிக்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. சரிங்களா? ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் பட் ஆனால் மீனிங் வந்து இப்போ லாஜிக்கல் எரர்னு சொல்லுவோம் நம்ம வந்து. அப்புறம் வந்து ஒன்று வந்து சின்டாக்ஸ் எரர், இன்னொன்று சிமான்டிக்னு ஒன்று இருக்கும். சிமான்டிக்ன்றது வேறு, சின்டாக்ஸ்ன்றது வேறு. அது மாதிரி ஒரே மாதிரி இருந்தால் கூட அதில் மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த attributes of a good programming language. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்த்தோகோனாலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்த்தோகோனாலிட்டியில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஆட்ரிபியூட்ஸ்க்கு வந்து சில ஃபீச்சர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க லாங்குவேஜில் வந்து. அதுக்கு பேர் தான் ஆர்த்தனோகோனாலிட்டி அப்படின்னு அர்த்தம். ஸோ
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, அதோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு கரெக்டான வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இருக்கும். ஒன்று எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று இருக்கும், இன்னொன்று கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ நீங்கள் வந்து ப்ரோக்ராம்குள்ளே வாங்கன்னு சொல்லும். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்த இதுக்கு பேர் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இந்த நம்ம எழுதுகிற பார்த்தீங்களா அது எக்ஸ்ப்ரெஷன்ஸ்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸு. இப்போ கண்டிஷனல் வேறு, எக்ஸ்ப்ரெஷன் வேறு, ரெண்டையும் வேறு மாதிரி வேல்யூஸ் நம்ம கொடுக்கணும். These features of the language, expressions and conditional statements are orthogonal. ஆர்த்தோகோனல் அப்படின்றது ஒரு ஸ்ட்ரக்சர்னு அர்த்தம். ஆர்த்தோகோனாலிட்டின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஸ்ட்ரக்சர். இது ரெண்டுமே இஃப் an expression can be used within a conditional statement அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த எக்ஸ்பிரஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அப்போ எவாலுவேட் பண்ணும்போது நீங்கள் கண்டிஷனல் உள்ளே வரணும், இந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குன்றது தான் ஆர்த்தோகோனல்னு அர்த்தம். When the features of the language are orthogonal, language is easier to learn and programmer easier to write because there are few exceptions and special things to remember. நான் கொஞ்சம் மட்டும் எக்ஸ்பெக்ஷன் சில நம்ம எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் சொன்னோம் இல்லைங்களா, கொஞ்சம் இருந்தால் நான் ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கலாம். கண்டிஷனலுக்கும் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் உள்ள வேறுபாடு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஆர்த்தோகோனல்னு அர்த்தம். இதில் ஒரு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது இந்த ஆர்த்தோகோனாலிட்டியில். என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கம்பைல் பண்ணுவீங்க, often compile without errors even though it contain a combination of features that are logical, incoherent or extremely inefficient to execute. நான் ஒரு கோடிங் எழுதுகிறேன், நான் வந்து எரர் இல்லாமே நான் கம்பைல் பண்ண முடியும். சப்போஸ் இங்கே லாஜிக்கல் எரர் இருந்தாலும் அதை கம்பைல் பண்ணி எரர் இல்லைன்னு தான் சொல்லிட்டு போகும். அது ஒன்று தான் இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி ஆர்த்தோகோனல். சரிங்களா? தென் கம் தி நேச்சுரல்னஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். நான் ஒரு அப்ளிகேஷன் எனக்கு வேணும், அதுக்கு நான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நான் எனக்கு யூஸ் பண்ண போகிறேன்னா அது எப்படி நேச்சுரலாக அந்த அப்ளிகேஷனுக்கு ஜாயின் பண்ணி அந்த லாங்குவேஜ் வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. சின்டாக்ஸ் இருக்கும், நம்ம யூஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதுக்கு ஒரு லாஜிக்கல் இருக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறீங்க ஒரு ப்ரோக்ராம் டிசைனை, அப்புறம் போய் ப்ரோக்ராம் ஸ்டேட் பண்ணும் போதும் ஒரு ஸ்ட்ரக்சர் மாறக்கூடாது. அல்காரிதம்ஸோ, சீக்வென்ஷியல் அல்காரிதம்ஸோ, கன்கரண்ட் அல்காரிதம்ஸோ, லாஜிக்கோ எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருக்கணும் அந்த ப்ரோக்ராமுக்கும் அந்த அப்ளிகேஷன்ஸுக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸு, ஆப்ரேஷன்ஸு, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டு பி நேச்சுரல் சின்டாக்ஸ் ப்ரோக்ராம் டு பி சால்வ்டாக இருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் ப்ரொஃபஷனலைஸாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் நேச்சுரல்னஸ் வருமா. அப்ளிகேஷன்ஸ் கிரேட்லி சிம்பிளி கிரியேஷன் ஆஃப் தி இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமாக இருக்கணும். ப்ரொலாக் பார்த்தீங்கன்னா இஸ் வித் இட்ஸ் பயஸ் டுவர்ட்ஸ் ரிடக்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். C++ ஃபார் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டிசைன். எப்படி சொல்கிறாங்கன்னா நீங்கள் பிரிச்சுக்கோங்க, ஒரு ஊப்ஸ் கான்செப்டாக C++ வச்சுக்கோங்க, பயஸ் கான்செப்டாக இருக்கணும்னா அப்போ ப்ரொலாக் கான்செப்டை யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி நம்ம அப்ளிகேஷன்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வரணும். அதுக்கு பேர் தான் நேச்சுரல்னஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கம் தி சப்போர்ட் ஃபார் அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ். அப்ஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோதான் நீங்கள் நேச்சுரல் ப்ரோக்ராமிங் NPLனுவாங்க, நேச்சுரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படி பார்க்கும்போது தெர் இஸ் எ கேப் இருக்கும் அப்ஸ்ட்ராக்டுக்கும் அதோட ஆப்ரேஷனுக்கும் பார்க்கும்போது. சரிங்களா? பில்ட்இன் பண்ணும்போது நம்ம லாங்குவேஜ் பண்ணும். இப்போ C பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு ஷெடியூலிங், யூனிவர்சிட்டி நீங்கள் ஷெடியூல் பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்டு, கிளாஸு, லெக்சர் டைமு, அப்ஸ்ட்ராக்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பண்ணும்பொழுது அந்த லெக்சர் ரூம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்போது ஆர் நாட் ப்ரொவைடட் டைரக்ட்லி பை த சியால் கொடுக்க முடியாது. அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து C லாங்குவேஜ் நம்ம சில இடங்களில் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ஸ்ட்ராக்ட் எழுதி அதுக்கப்புறம் அந்த என்ன லாங்குவேஜுக்கு அது ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அதை நம்ம பார்த்துக்கணும். அதுதான் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு அர்த்தம். டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டா டைப்பு அதை மென்ஷன் பண்ண முடியுமா, அப்புறம் இது அப்டேட் பண்ண முடியுமா, திடீர்னு வந்து வேறு ஒரு நம்ம சேஞ்ச் பண்ணுனா அதுக்கு கொடுக்க முடியுமா, எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். வித்தவுட் கன்சர்ன் தி இம்ப்ளிமெண்டேஷனை பார்க்காம. உங்களுக்கு அடாவும் C++ம் ஷார்ட் கம்மிங் அண்ட் ஏர்லி லாங்குவேஜ் ஆஃப் பாஸ்கல் அண்ட் C. அதனால தான் பாஸ்கலையும் C இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, C ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக C++ம், பாஸ்கலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக அடா அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கணும். சரிங்களா? அதாவது ரிலையபிலிட்டியாக இருக்கணும் ஆல்வேஸ் உங்களோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து. டெக்னிக்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய டெக்னிக்ஸ் அந்த வெரிஃபை பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். கரெக்ட் ஃபார்மல் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்.
ரீட் அண்ட் விஷுவலி செக்கிங் த ப்ரோக்ராம் டெக்ஸ்ட் எடுக்கணும், டெஸ்டிங் பண்ணுறதுக்கும் அவுட்புட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இப்போ லார்ஜ் ப்ரோக்ராமாக இருந்தால் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ரிசல்ட் பார்க்க வேண்டியதாக வரும். வெரிஃபிகேஷன்ஸு ட்ரபிள் ஷூட்டிங்க்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கணும். சின்டாக்ஸ், சிமான்டிக்கு, இதுதான் வந்து ப்ரைமரி ஆஸ்பெக்ட் ஃபார் தி ப்ரோக்ராம் வெரிஃபிகேஷன்ஸ். என்விரான்மெண்ட்டு, அந்த என்விரான்மெண்ட்னா அதில் சுற்றுச்சூழல் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா டெக்னிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இங்கே டவர் கிடைக்குதுன்னு நம்ம பார்க்கணும், இவ்வளோ தூரம் ஒயர் எடுக்க முடியுமான்னு பார்க்கணும். அப்புறம் இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்க மாதிரி அதே மாதிரி தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் லாங் லிஸ்ட் ஃபேக்டர்ஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரிலையபிலிட்டி, எஃபிஷியண்ட்டாக இருக்கா, வெல் டாக்குமெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கும். எடிட்டர்ஸ் இருக்கா, டெஸ்ட் பேக்கேஜோட ஸ்பீட் என்ன, டெஸ்டிங் எப்படி பண்ணுறது, மல்டிபிள் வெர்ஷன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருந்தால் இல்லை லார்ஜாக ரொம்ப சிம்பிளாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னோடய ஓஎஸ் சப்போர்ட் பண்ணுமா, விண்டோஸில் மெனூஸ் இருக்கா, மவுஸ் இன்புட் வேணுமா, டூல்ஸ் இருக்கணுமா, எல்லாமே நம்ம பார்க்கணும். அதான் என்விரான்மெண்ட்டு. போர்ட்டபிலிட்டி ஆஃப் ப்ரோக்ராம். போர்ட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போல்லாம் உங்களுக்கு விண்டோஸ் ஓஎஸ் ஏதோ ஒன்று பண்ணும்போது சின்னதாக ஒரு சிடி போட்டு நம்ம கம்பைலர் ரன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எடிட்டர் இருந்தால் போதும். அது போர்ட்டபுளாக இருக்கணும். உங்களுக்கு வந்து certain programming transportability ரிசல்ட்டிங் ப்ரோக்ராம்ஸ் பார்த்து டிரான்ஸ்போர்ட்டபிலிட்டாக இருக்கணும். இண்டிபெண்ட் ஆஃப் தி ஃபீச்சர்ஸு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடா, ஃபார்ட்யூன், சி, பாஸ்கல் எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ் டிஃபைன் போர்ட்டபிள் அப்ளிகேஷன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். பட் எம்எல் பார்த்திங்கன்னா சிங்கிள் சோர்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்கணும். நிறைய அதையும் நம்ம பார்க்கணும், போர்ட்டபிலிட்டியான்னு பார்க்கணும். காஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு காஸ்ட்டு. ட்ரிக்கி தான் காஸ்ட்டே. லெஃப்ட் ஃபார் லாஸ்ட் காஸ்ட் நம்மளுக்கு அதையும் நம்ம பார்த்துக்கணும். மேஜர் எலமெண்ட்டு காஸ்ட்டு தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு. அப்போ காஸ்ட் ஆஃப் தி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டுக்கு கம்ப்யூட்டிங்லேருந்து ஸ்பீட்லேருந்து காஸ்ட் பார்க்கணும். அது ரிசர்ச்சுக்கா, கம்பைலர் ஆப்டிமைசிங் கம்பைலர் இருக்கா, எஃபிஷியன்ட் ரெஜிஸ்டர் அலோகேஷன்ஸ் இருக்கா, ரன் டைம் சப்போர்ட் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிறது பார்க்கணும், எக்ஸிக்யூஷன் காஸ்ட் நான் பார்க்கணும், ஸ்பீடு எவ்வளோ இருக்குது, ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷன் இஸ் நாட் ஃபார் த ஹையஸ்ட் கன்சர்ன். ஓகேங்களா, அதுவும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஆனால் அது வந்து ரொம்ப ஹையஸ்ட் கன்சர்ன் இல்லைன்றாங்க. ஆனால் சில இடங்கள் நம்ம ஸ்பீட் ஆஃப் எக்ஸிக்யூஷனும் பார்க்க வேண்டியது வரும். அப்புறம் டெஸ்க்டாப்போட மிஷின்ஸ் ரன்னிங் ஆஃப் மில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் பர் செகண்ட் எடுக்கிறதுனால எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு டைம் எடுத்து டாலரபிள் இருக்குது அப்படின்னு மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி எடுத்துக்குன்னு சொல்லி பார்க்குறது ஃபஸ்ட்டு காஸ்ட்டு. அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ட்ரான்ஸ்லேஷன்ஸு. இப்போது உங்களுக்கு ஃபார்ட்யூன் சியில் பார்த்திங்கன்னா கம்பைல் பண்ணி பண்ணுறது பார்த்திங்கன்னா அங்கே சில அமௌண்ட் நம்ம அமௌண்ட் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் கம்பைல் பண்ணி மெனி டைம்ஸ் டீபக் பண்ணுறதுக்கும் டைம் எடுத்துக்கும். அப்புறம் ஃபாஸ்ட்டாக இருக்கணும், எஃபிஷியன்ட் கம்பைலராக இருக்கணும், எக்ஸிக்யூட்டிபிள் ஆப்டிமைஸ்ட் எக்ஸிக்யூட்டிபிள் கோடாக இருக்கணும். தென் உங்கள் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறதுக்கு, டெஸ்டிங் பண்ணுறதுக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் தான் தேர்ட் ஆஸ்பெக்ட் உங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் காஸ்ட் வரும்பொழுது. இதே மாதிரி ஸ்மால் டாக்கு, ப்ராசஸ் லாங்குவேஜ் இருக்குது பார்த்திங்களா, பேர்ல், அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கெலாம் ரொம்ப வந்து என்ன ஆகும், அதிகமாக ஆகும் காசு செலவு வந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா டெஸ்ட் பண்ணுறதுக்கு, மாடிஃபை பண்ணுறதுக்கு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் இன் டைம், ஓவரால் டைம் எஃபோர்ட் எக்ஸ்பெண்டட் இன் சால்விங் அ ப்ராப்ளம் ஆன் அ கம்ப்யூட்டர் இஸ் மினிமைஸ்ட் ஈவன் தோ எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி ப்ரோக்ராம் மே பி ஹையர் தென் தி அதர் லாங்குவேஜ். எக்ஸிக்யூஷன் டைம் பார்த்திங்கன்னா ஹையராக இருந்தால் கூட காஸ்ட் வந்து இந்த ஸ்மால் டாக் பேர்ல வந்து கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்ட்டு. இப்போ நம்ம சின்ன ப்ரோக்ராமாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸில் யூஸ் பண்ணும்போது அதுக்கு மெயின்டெனன்ஸ் இருக்கும். சரிங்களா, ஒரு கோடு வந்து அதாவது ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு போய் அவங்க திருப்பியும் போயிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, ரன் பண்ணி வச்சுட்டு வருவாங்க பெரிய பெரிய கம்பெனிஸில். அப்போ அதுக்காக தான் மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் எடுத்துருக்கோம். இனிஷியல் டிசைனு, கோடிங்கு, டெஸ்டிங்கு, லைஃப் சைக்கிளுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுக்கு காஸ்ட்டு தான் பார்க்குறாங்க. சரி, இதெல்லாமே வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்தால் தான் யூசர்ஸ் வந்து நிறைய வாங்குவாங்க அந்த அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்துட்டு. நெக்ஸ்ட் கம் தி சின்டாக்ஸ் அண்ட் சிமான்டிக். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. நம்ம பின்னாடி பார்க்குற வரைக்குமே சின்டாக்ஸ் சிமான்டிக் இல்லாமல் வந்துகிட்டே இருக்கும் ஒரு கோடிங் எழுதுறதுக்கு. சின்டாக்ஸ் அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்ற ரூல்ஸ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கணும், எப்படி எழுதணும்,
நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் பண்ணுறீங்க, ஒரு லூப் இருக்குது, ஒரு ஃபார் லூப்போ இல்லை ஒரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை இன்ஹெரிட்டன்ஸோ அது எல்லாமே சின்டாக்ஸ்னு அர்த்தம். சிமாண்டிக்னா ஒரு மீனிங்னு அர்த்தம். சிமாண்டிக் இஸ் நத்திங் பட் மீனிங் கிவன் டு தி வேரியஸ் சின்டாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ட்டுக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்கு. இன் சியில் பாருங்கள், நீங்கள் 10 எலமெண்ட் 10 எலமெண்ட் வெக்டர் டிக்ளேர் பண்ணுறீங்க. v ஆஃப் இன்டீஜர் உண்மை ஒரு டிக்ளேர் சச்சஸ் int v ஆஃப் 10 நீங்கள் கொடுத்தாகணும். இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? அது இன்ட்டுன்னு கொடுக்குறீங்க. இதுவே பாஸ்கலில் பார்த்தீங்கன்னா வி அரே 0 to 9 ஆஃப் இன்டீஜர்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்படி உன்னோட இதை நீ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறன்றது தான் அதோட சிமாண்டிக் மீனிங். போத் கோடு சிமிலர் இடா பட் அட் ரன் டைம் த சின்டாக்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஆனால் ரன் பண்ணும்போது இது எப்படி எடுத்துக்கும் இது எப்படி இருக்கும். நீங்கள் இதை போய் இந்த மாதிரி கொடுக்க முடியுமா? இல்லை, வராது. ஏன்னா இதோட ப்ரோக்ராமிங் சின்டாக்ஸ் வேறு. To understand the meaning of declarations, we need to know the semantic. ஒரு டிக்ளரேஷன் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல நீங்கள் சிமாண்டிக் தெரிஞ்சாதான், மீனிங் தெரிஞ்சாதானே நீங்கள் நெக்ஸ்ட் டைம் எழுதும்பொழுது கரெக்டாக எழுதுவீங்க. போத் பாஸ்கலோ சிஓ எதுவோ ஒரு டிக்ளரேஷன்ஸ்க்கு மீனிங் தெரியாமல் சின்டாக்ஸ் போட முடியாது. சிமாண்டிக் இஸ் த மீனிங், சின்டாக்ஸ் இஸ் ஹவு டு ரைட் அ ஸ்டேட்மெண்ட், ஹவு டு டிக்ளேர் இட் அப்படின்றத சின்டாக்ஸ்ன்றது ரூல்ஸ். அப்போ சிமாண்டிக்னா மீனிங்கு, சின்டாக்ஸ்னா ரூல்ஸ். இதுதான் கீவேர்டு. கம்பைலரை பொறுத்து உங்களோட ரெண்டுமே மாறும், சரிங்களா? திஸ் இஸ் வி நீட் டு நோ சச் டிக்ளரேஷன். பிகினிங் தெரியணும், சப் ப்ரோக்ராம் தெரியணும், எக்ஸிட் எப்படி வருதுன்னு தெரியணும், ஓகேங்களா? எக்ஸிக்யூஷன் ஆஃப் சப் ப்ரோக்ராம் வந்து V0 V9 வரைக்கும் எடுத்துக்கோம், 1 2 3ன்னு. ஆனால் லிஸ்ட்டில் நீங்கள் V க்ரியேட் பண்ணிங்கன்னா அது ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராம் அந்த ஃபர்ஸ்ட் மெம்பர் இஸ் ரெஃபர்ட் அஸ் கேர் V ஒரு ஹெட் வீன் கொடுத்து டிக்ளேர் பண்ணுவாங்க. இதில் லிஸ்ட் ப்ரோக்ராமிங்கில். இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லாங்குவேஜ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஒரு சின்டாக்ஸ் கான்ட்ராக்ட் வேறு மாதிரி இருக்கும், சரிங்களா? சின்டாக்ஸ் இஸ் கிவன் டு தி பர்டிகுலர் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் டிக்ளரேஷன்ஸை பொறுத்து சின்டாக்ஸ் ஆனது உங்களுக்கு மாறும். ஸோ இந்த ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாமே கான்செப்ட் தான், உங்களுக்கு எந்த ஒரு கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்காது. இப்படி தான் இருக்கும், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் இது வந்து. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கான்செப்ட் பார்த்தோம். எப்படி இருக்கணும் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஒரு குட்டாக இருக்கணும்னா ஆட்ரிபியூட்ஸ் இருக்கணும், அதோட காஸ்ட் எப்படி இருக்கணும், காம்பேக்டிவிட்டி எப்படி இருக்கணும், போர்ட்டபிலிட்டி எப்படி இருக்கணும், அப்புறம் ஜென்ரேஷன்ஸை பற்றி பார்த்தோம். 1951 ஆரம்பித்து இப்போ 2000 வரைக்கும் எவ்வளோ இன்க்ரிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம தலைமுறைகள்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனில் வேக்கம் டியூப்ஸ், செகண்ட் ஜென்ரேஷனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டர்ஸ், தேர்ட் ஜென்ரேஷனில் இன்டிகிரேட்டட் சர்க்கியூட்ஸ் இருக்கும், ஃபோர்த் ஜென்ரேஷனில் VLSI இருக்கும், வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன், ஃபிஃப்த் ஜென்ரேஷன் வந்து அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டெகிரேஷன் இருக்கும், சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ரோபோட்டிக்ஸ் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு பேசிக்காக தியரட்டிக்கல் டாபிக் தான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு என்ன பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா பேரடைம்ஸ் அண்ட் மாடல்ஸ் என்னன்னு பார்க்கலாம், சரிங்களா? தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.